பண்ணணும், யாரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடுதலில் இவர் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட தலையெழுத்தையே மாற்றுற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. அது பயங்கரமான மீட்டிங்னாக்கா ஒரு பெரிய மீட்டிங் அப்படிலாம் கிடையாது. ஒரு 2 பேருக்கு நடுவில் வந்து மீட்டிங் நடக்குது. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ்லிக்கும் கிரண் மசும்தார் ஷா அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து மீட்டிங் நடக்குது. இந்த கிரண் மசும்தார் ஷா அவங்க பார்ட் ஆஃப் ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி அது வீடியோவை போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ இவங்க மீட்டிங்கில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு என்னென்னலாம் தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரண் பார்த்தீங்கன்னா பெங்களூரு பேஸ்டு ஒரு பர்சனாக வந்து இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து ப்ரூவிங்கில் வந்து மாஸ்டராக வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து பண்ணியிருக்காங்க. இல்லைன்னாக்கா ஃபர்மெண்டேஷன் சயின்ஸில் வந்து இவங்க மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காங்க. வெரி குட். அதுவும் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல ரெக்கக்னைஸ்டான ஒரு படிப்பை தான் வந்து படிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, கிரணோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பல கம்பெனிஸ் வந்து இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எதனால இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணத்தினால தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து ஒரு பொண்ணாக இருக்காங்க. I miss it again. அந்த டயத்தில் ஒரு பெண் வந்து ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அன்யூஷுவலான விஷயம். யாருமே வந்து பெண் வந்து ஒரு வேலைக்கு போய் யாருமே பார்த்தது கிடையாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் ரிலேட்டட் வேலைக்கெலாம் போகிறது பார்த்திங்கன்னா பெண்ணை வந்து பார்த்தது கிடையாது. ஸோ இவங்களோட பெண் இவங்கள வந்து வேலைக்கு இழுக்கிற ஒரு இன்டர்வியூலையும் பார்த்திங்கன்னா இவங்களால முடியாதுன்னு அவங்களே நினச்சிக்கிட்டு இன்டர்வியூவர்ஸே வந்து இல்லைப்பா இவங்களால முடியாது, ஒரு பொண்ணாக இருக்காங்க இவங்களால முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம லெஸ்லி வந்து இது மாதிரிலாம் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரணை பார்க்குறாங்க. இந்த மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. பேசும்போது அவருக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ப்ரூவிங்கில் வந்து இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களோட நாலேஜ், ஃபர்மெண்டேஷன் சயின்ஸில் வந்து இவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அப்படின்ட்டு யார் சாமி சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நான் பார்த்த மாதிரி இருக்கு. பல விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து புரிய வருது. அவர் வந்து புரிஞ்சது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை வந்து நம்பவும் ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இவங்களால நம்ம விஷனை வந்து இவங்க வந்து சூப்பராக வந்து மாற்றுவாங்க, இவங்களாட்டி நம்ம விஷனை வந்து அலைவாக வந்து ஆக்க முடியும் அப்படின்ட்டு இவர் வந்து நம்புகிறார். என்னத்தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, என்னத்தான் அப்போ வந்து ஆம்பளைங்க வந்து டாமினண்ட்டாக இருந்த ஃபீல்டு, இவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, அவங்களால பண்ண முடியும், அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குன்னாக்கா ஏன் அவங்கள வச்சு பண்ணக்கூடாது, அவங்களால கன்ஃபார்ம் முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுக்கிறாரு. ஆனால் அந்த டயத்தில் இவர் எடுக்கிறது எவ்வளோ ரிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸை வந்து சூஸே பண்ணாத டைமிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பல கம்பெனி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெருசாக கிடையாது. இருந்தாலும் இவங்கள நம்பி வந்து இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு இவங்களை வந்து நம்பி அவர் வந்து பண்ணுறாரு. சார் நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. கிரணோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி உங்களுக்கு தெரியணும், அவங்கள பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக தெரியணும்னாக்கா ஆல்ரெடி அவங்கள பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். ஸோ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் தி ஸ்டோரி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பயோகான் இந்தியா வந்து இவங்க வந்து உருவாக்கிட்டாங்க, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ அதை வந்து ஃபெசிலிட்டியை வந்து செட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அதிகமான செலவாகும். இப்போ மற்ற கம்பெனிஸ் மாதிரி பெரிய பெரிய ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குறதுக்கு வந்து அதிகமாக செலவாகும். காசு இல்லைங்கிறதுனால அடுத்த இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரண் இருக்காங்கல்ல, இவங்களோட வீட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி இருக்கிறது ஒரு ரெண்டட் வீடு தான். அந்த ரெண்டட் வீட்டில் ஒரு கொஞ்சம் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடாகவும், மீதி இருக்கிற போர்ஷன்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட லேபாகவும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரெண்டட் கராஜ் ஸ்பேஸில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெறும் 2 எம்ப்ளாயை வச்சு இந்த பயோகான் இந்தியா அப்படிங்கிறது வந்து அதோட பயணத்தை ஆரம்பிக்கலாங்களா. ஸோ நம்ம லெஸ்லி வந்து அடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட டெக்னிக்கல் நாலேஜை வந்து இவங்களுக்குலாம் வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணணும், முக்கியமாக எந்தெந்த நாட்டுனாக்க US அண்ட் யூரோப்பில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவர் மோஸ்ட்லி இந்த கான்ட்ராக்ட் அக்வயர் பண்ணுறது அந்த மாதிரி இதில் வந்து இது பண்ணுறாரு. இதில் என்ன இது வந்து வைட்டல் ரோல் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அயர்லாண்டில் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காருல்ல, அந்த அயர்லாண்டு கம்பெனியை வந்து மெயின் கம்பெனியாகவும் இது அதோட சப்சிடரியாகவும் வச்சு அயர்லாண்ட் கம்பெனி இதை வச்சு அவர் வந்து கான்ட்ராக்ட்ஸை வந்து செக்யூர் பண்ணுறாரு. கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இவர் வந்து அவரோட எக்ஸ்போர்ட் டியூட்டிக்கு வந்து அவர் வந்து அப்ரூவலையும் வந்து வாங்குறாரு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ
ஸோ அவர் வந்து இந்த வேலைப்பாடில் இருக்கும்போது எக்ஸ்போர்ட் அப்ரூவல் வந்து வாங்கும் போதும், அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட்ஸ்லாம் செக்யூர் பண்ணும்போது இந்த சைடில் வந்து இந்தியா வந்து அவங்களோட ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து அவங்களோட ரிசர்ச் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பார்டர்லேருந்து இன்னொரு பார்டர், அதாவது வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து வேறு இன்னொரு கண்ட்ரியில் வந்து ஒரு நடக்கிற பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பார்ட்னர்ஷிப் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜியில் வந்து இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பார்ட்னர்ஷிப்பாக வந்து இருக்குது. ஸோ இவர் பார்த்திங்கன்னா பயோகானுங்கிறத வந்து உருவாக்கிட்டார். இப்போ அதுக்கடுத்து இந்தியாவிலேயுமே ஒரு பிரான்ச் வந்து பயோகான் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிட்டார். பட் இது வந்து இன்னமும் ஒரு பிராண்ட் ஆகலை இல்லையா, இது வந்து குளோபல் பிராண்டாக வந்து மாறலை. எனக்கு ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி வந்து அவங்க பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்கன்றா மட்டும் அது வந்து ஒரு குளோபல் பிராண்டாக வந்து மாறிடாது. ஒரு பிராண்டுண்டாவே அப்படின்னாக்கா அது பல பேரோட மனசில் வந்து அதோட பேரே பதிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வந்து ஒரு பிராண்டோட கான்செப்ட். இது எப்படி ஒரு வந்து ஒரு பிராண்டாக மாற்றினாரு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள், சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ லெஸ்லியோட ஒரு ரோலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அடுத்தது ஒரு கம்பெனியை வந்து உருவாக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளை வந்து நீங்கள் ஹையர் பண்ணுவீங்களா, இல்லைன்னாக்கா நாலேஜ் நல்லா இருக்குது, பேஷன் அவங்களுக்கு இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு மேட்டர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆளாக இருக்கீங்களா? சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த மூளை வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை நான் பார்ப்பேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸோ பிராண்டோட டீட்டெயில்ஸோ ஒரு பிராண்டு எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, அவங்க உருவாக்குறவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்டு உருவாகணுன்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து தேவை இல்லையா, அது மாதிரி எந்த பிராண்ட் வந்து என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது நீங்கள் ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.